அவரை பார்த்தீங்கன்னா, அவருடைய மேடையில, அவர் முன்னிலையில ஜெயகாந்தன் அவருக்கு எதிரான கருத்து பேசுறாரு. சரியா? நம்ம இந்த மாரி ஆட்கள் மாற்று கருத்து பேசுவதன் மூலமாக கவனம் தன் மேல் விழும்னு விரும்புகிற ஆட்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்காங்க. அது அதிகமாக செஞ்சவர் ஜெயகாந்தன். எல்லா நேரத்துலையும். ஜெயகாந்தன் பேச ஆரம்பிச்சோன்னே நடக்கிற மாநாடு தீகா மாநாடு. இருக்கிற எல்லாரும் பெரியார் தொண்டர்கள். மொத்த பேரும் சத்தம் போடுறாங்க. ஏய் உட்காரு, ஆய் பேசாத அது இதுன்னு. பெரியார் மைக்கை வாங்கி நம்ம பேசணும், அந்த புள்ள கேட்டுச்சு. அந்த புள்ள பேசிட்டு நம்ம கேட்போம். அதை எப்படி பேசாதுன்னு சொல்லி ஒருத்தரை பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்கிறார். கிட்டத்தட்ட ஜெயகாந்தன் பெரியாருக்கு எதிரான கருத்தை பெரியாரை வச்சுக்கிட்டு மேடையில் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் பேசுகிறார். பெரியார் கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்டு முடிச்சுட்டு மைக்கை வாங்கி அதுக்கு மறுபடியும் 50 நிமிஷம் பெரியார் பதில் சொல்கிறாரு. இது எப்படி தெரியுமான்னு? ஜெயகாந்தன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை சொல்லிகிட்டு இருந்தார், நான் அப்படி ஒரு தலைவனை சந்திக்கவே இல்லை. நான் பெரியாரின் எதிர்கருத்து சொல்லத்தான் அந்த மேடைக்கு போனேன். ஆனால் அதன் பிறகு பெரியாரின் ஆதரவாளனாக நான் மாறினேங்கிறாரு. ஒருத்தன் கேட்கணும்ல, முதல்ல எடுத்து பேசுனா கேட்குறாருல ஒருத்தர்.